பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். விடவேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். ஐயா, எதை விடணுமோ கட்டாயம் விடணும். அதுதான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், கடும் சொற்களை என்ன செய்யணும்? விட்டு விடணும். கடும் சொற்களை விடாததுனால என்னையா அப்படின்னு கேட்பீங்க. கடுஞ்சொற்களை விட்டதுனால என்ன லாபம், விடாததுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுடைய வேதாகமத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. எங்கே இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து, ஒருவேளை நான் தப்பாக சொல்லனா சரியாக சொல்லனா அதை பார்க்குறக்காவது உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும், தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு. நல்ல கவனிங்க. ஒரு பெரிய குஷ்ட நோய் பிடித்தவன் பேசுகிற வார்த்தையை கேளுங்க. ஏன்னா எங்கெங்கோ போய் தீரல, இந்த வியாதிக்கு மருந்தே கிடைக்கல. இஸ் தேர் balm in the world, there is no medicine for it. We are seeking so many medical practitioners. At last we will come to the conclusion there is no medicine for it. நம்ம கடைசியில் ஒரு முடிவுக்கு வருவோம், இதுக்கு மருந்தே இல்லைங்க. மருந்து இல்லைங்க, ஆனா மருந்து கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். மனமகிழ்ச்சியே நல்ல மருந்து. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. அநேகருக்கு வேதனை சொல்லி மனதில் துன்பமே உங்களுக்கு நோயை கொண்டாந்துருது. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. எனக்கு கண்வரல, இவனுக்கு என்னன்னா எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கான், தீரலை. இப்போ ஒரு வழி கிடச்சிருக்கு. ஒரு சின்ன பெண் அவங்க எஜமான்ட்ட சொல்லியிருந்தா, எங்கள் ஊரில் இருக்க தீர்க்கதரிசிட்ட போனால் சுகமாவார் அப்படின்னு சொன்னான். நம்பி வந்தால் ராஜா கையை விரிச்சிட்டார். எப்படிப்பா என்னால் அந்த வியாதியை தீர்க்க முடியும்? இதுக்கென்ன நான் டாக்டரான்னு வஸ்திரத்தை கழிச்சுக்கிட்டு அவர் என் கூட சண்டை ஓடுறதுக்காக வந்திருக்கலான்ட்டார். அனுப்பி வைக்க சொன்ன தீர்க்கதரிசிட்ட வந்தால் இவர் உள்ள கூட கூப்பிடலை.
நாமளாக தான் சொல்லணும்ல, வந்த ஒரு வார்த்தை உள்ளே கூப்பிட வேண்டாமா? உள்ளே கூப்பிடுறது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது தான் முக்கியம். எனக்கு அன்பார்களே, உள்ளே கூப்பிடல, அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லிவிட்டார். அங்கேருந்து ஆள் அனுப்புனார். ஓ, இந்த நாம வந்திருக்கானா, வந்துட்டானா, சரி போய் அந்த யோர்தானில் என்ன செய்ய சொல்லு, முங்கிட்டு வர சொல்லு, 7 தடவை முங்கிட்டு வர சொல்லு, உன் மாம்சம் மாறிடும், அவ்வளோதான். இதுக்கு வேற ஒன்றும் மருந்து கிடையாது. அவன் நினச்சிருப்பான், இந்த தண்ணியில் போய் குளித்த உடனே எனக்கு சோமாயிருமா? எனக்கு அன்பானவளே, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண யாரால் கூடும்? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை அண்டி வந்தோர்க்கு ஆறுதலை தருகிறவர். அதனால்தான் அவரை தேடி வந்த ஒருத்தரையும் சும்மா அனுப்பவே இல்லை. சகல வியாதிகளையும் குணமாக்குகிற டாக்டர். இவனுக்கு குஷ்டரோகத்துக்கு எங்கெங்கே போனால் மருந்து கிடைக்கல, இங்கே வந்திருக்காரு, போய் முங்கிட்டு வாப்பான்னா உடனே இவர் பேசுகிறார், வசனம் பேசுகிறார். அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவிச்சுக்கிறக்கூடாது, குளத்தோட கோவிச்சுட்டு போகக்கூடாது. யாருக்கு நட்டம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட கோபம் வச்சுக்கிறோம். நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், வராட்டா போ. ஆண்டவரை தேட மாட்டேன், தேடாட்டா போ. எனக்கு அன்பானவர்களே, கூப்பிட்டா பதில் கொடுப்பார், கூப்பிடாம இருந்தா எனக்கு அன்பானவர்களே, அவர் யார் கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கிற தேவன். இங்க பார்க்கிற பெருமை பேசுறாரு. இஸ்ரவேலின் தண்ணீரை விட இந்த தண்ணீர் எங்கேருந்து வருது? சங்கீதக்காரன் சொல்றா 136ஆம் சங்கீதத்தில், பூமியை தண்ணீரின் மேல் பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, ஜலமெல்லாம் பிரிய கிடவுதுன்னு சொன்னவர், தண்ணீரில் நடந்தவர், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றியவர். ஆமா, நாம எத்தனையோ நேரங்களில் பாடுவோம், நமக்கு தெரியாது. அழகா அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். அன்று நாட்டை தம் வார்த்தையிலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கோவிச்சுக்கிட்டு போறார், கோபத்தோட போனார். அப்ப அந்த மெதுவான பிரதியுத்தரம் உள்ள ஒரு மனுஷன் அவர்கிட்ட பேசுறதுனால அப்படி மாறிட்டான். வாசிங்க. அவர் உக்கிரத்தோடு திரும்பி போனான்,
அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து வேலைக்காரன் அவன் கடுஞ்சொற்களை பேச முடியாது. எஜமான் பேசுறான், ஆனா வேலைக்காரன் பேச முடியுமா? அவன் வேலைக்காரன் ஊழியக்காரன் அவன் பக்கத்துல வந்து அவனை நோக்கி தகப்பனே, ஹலோ ஹலோ ஹலோ, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ண பழக்கம் தான் பண்ணுங்க. என்ன தகப்பனே, இந்த குஷ்டரோகியை போய் நான் கூப்பிடுவான்னு நினைக்கல, கொழுப்படுத்தவனை போய் நான் கூப்பிடுவான்னு நினைக்கல. நல்ல ஒரு சின்ன காரியம் சொல்ல இதை கேட்க மாட்டேன் நினைவு, என்ன ஆடு அப்படின்னு நினைக்கல. அவன் வந்து கூப்பிடுவான் தகப்பனே. அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? அதான உண்மை. அங்க கொண்டாந்து உன் ராஜ்யத்திலிருந்து இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிய, அதில் கொண்டாந்து கொடுன்னா என்ன செய்வான்? கொடுத்துருப்பான். ஆனால் அவர் ஒன்றுமே கேட்கலையே. அதான் இலவச டாக்டர். எப்போவுமே இலவசமாக வைத்தியம் கிடைச்சா அது நமக்கு அற்பமாக தான் தெரியும். நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு பாரு, தீராத வேதனைகளை தீர்ப்பார். ஏன்னா அவர் யாரு? பல பின்னி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. பல பின்னி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் நிற்கும் உபகாரி. ஏ குலத்துக்கும் நல்ல உபகாரி, இவரே பெருமா, மற்ற பேரல்ல மேப்புமாட்டி. இவரே பெருமா, கவலைக்கிடம் கொடுத்து அறியா, வேறு பாவவில்லை யாவுமே தெரியா. கவலைக்கிடம் கொடுத்து அறியா, வேறு பாவவில்லை யாவுமே தெரியா. ஏ புவன மீது நமக்குரியா, இவரே பெருமா, மற்ற பேரல்ல மேப்புமான். பெருமா, குருடர்களுக்கு உதவும் பிழியா, பாவ கருணை இருளை நீக்கும் ஒழியா. குருடர்களுக்கு உதவும் பிழியா, பாவ கருணை இருளை நீக்கும் ஒழியா. ஏ குலத்துக்கு ஜீவவாசல் வழியா, இவரே பெருமா, மற்ற பேரல்ல மேப்புமான். இவரே பெருமா. ஐயா, பலப்பிடி தீர்க்கிற வைத்தியர், பரிகாரி. அது தெரியல அவனுக்கு. கோபத்தோட ஒருத்தன் வந்து சொன்னான், தகப்பனே, அவர் ஒரு பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருக்க மாட்டீங்களா? அதை கொண்டா இதை கொண்டா நான் கொடுத்துருக்க மாட்டீங்களா? அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தா செய்யிருப்பீங்கல்ல. ஸ்நானம் பண்ணும் குளின்னு தானே சொன்னாரு. ஸ்நானம் சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். அப்பொழுது அவன் இறங்கி எதுல இருந்து இறங்கினா? பெருமையிலிருந்து இறங்கினான். கடுஞ்சொல்ல இருந்து இறங்கினான். தான்கிற அகந்தையில இருந்து இறங்கினான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கூர் அப்படிங்கிற பெருமையை விட்டு இறங்கினான். அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, 7 தரம் முங்கின போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி, சுத்தமானான். அநேக நேரங்கள்ல நமக்கு பாடுவோம், பாபத்தின் பாதத்தினா தவித்திடும் பாவி என்னை, நின் கிருபை பிரபாகத்தால்
தேற்றிடும் இயேசுநாதா, என் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, பெற்றக்கு மகனை போ துஷ்டனாய் அலைந்தேன் நம்மா, நில் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா. ஐயா, உங்களுடைய அன்பை உணர்ந்தா எத்தனை சுகம். அது வரைக்கும் உணரல. ஒருத்தன் வந்து சொன்னா, பெரிய காரியத்தை சொன்னா கேட்டிருப்பீங்கல்ல, கூட நிறைய பணத்தை கொண்டாந்து கூட நான் கொடுத்துருப்பேன்ல, எவனையாவது கொண்டுட்டு வா சோமாக்கிறேன்னா போயிருப்பேன்ல, எப்பா இந்த பதவியை ராஜினாமா பண்ணிருந்தா கூட விட்டுருப்பேன். ஏன்னா சுகத்துக்காக எதையும் மனுஷன் கொடுப்பான். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஒன்றும் கொடுன்னு கேட்கல, குளின்னு தானே சொன்னார். உடனே தான் அவனுக்கு புத்தி வச்சு, ஆமாம் நான் எதுக்கு கோவப்பட்டேன், எதுக்கு அர்த்தம் இல்லாமல் கோவப்பட்டேன், ஏன் இந்த பெருமை, ஏன் எனக்குள்ளே இருக்கிற அந்த மேட்டிமை, இறங்கினா. ஏன்னா இறங்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில் எத்தனை பேர் அநேக நேரங்களில் நம்ம இன்னைக்கு இறங்க வேண்டியது உண்டு. அதில் இறங்கிட்டா நிச்சயமாக நமக்குள்ள ஆசீர்வாதம். அவன் யோர்தான் இறங்கி முங்கி எந்திரிச்சான். நம்மளும் இன்னைக்கு முங்கி எந்திரிக்காமல் இருந்தோம்னா, ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஞானம் என்கிற ஸ்நானத்தை கொடுங்க, ஞானம் என்கிற அந்த ஸ்நானத்தினாலே என்னுடைய அழுக்கு வெளியே இருக்கிறதில்ல, உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளெல்லாம் மாறட்டும், இருதயத்தில் இருக்கிற அநேக கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் எல்லாம் கழுவப்படட்டும். இன்னைக்கு எப்படி நம்ம இறங்கி இருக்கோமா? அவன் இறங்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல முங்கி இருப்பான், எந்திரிச்சு உடம்ப பார்த்துருப்பான், ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டாவது பார்த்துருப்பான், மூணாவது பார்த்துருப்பான், நாலாவது பார்த்துருப்பான், அஞ்சாவது பார்த்துருப்பான், ஆறாவது பார்த்தான், ஏழாவது தடவை முங்கி எந்திரிச்சான், அப்படியே சுத்தமாயிருச்சு. அப்போ அவனுக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மாதம் அம்மை நோயில் கிடந்தேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போது என் கவனம் பூரா கிளாஸில், ஐயோ உட்கார முடியலையே. அங்கே உட்காந்து என்ன செய்வாங்க, பாடிக்கிட்டு இருப்பாங்க ஸ்கூலில், வழி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கழி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டிறங்குவாய் வா வா வா, மொழி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா. இதை அங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஐயோ பாடத்தெல்லாம் விட்டோமே. ஒரு மாதம் கழித்து அந்த நோயில் இருந்து இருந்துச்சோன்னா எல்லாரையும் போய் பார்த்துட்டேன், எனக்கு சோமாயிடுச்சு, எனக்கு சோமாயிடுச்சு, எனக்கு சோமாயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன ஒரு அம்மை நோய் வந்த ஒரு மாதம் கழிச்ச உடனே அவ்வளோ பேரையும் பார்த்துட்டேன், நல்லாயிருச்சுப்பா நல்லாயிருச்சுப்பா. கேட்காதவன்ல இல்லை, நல்லாயிருச்சான். இவனுக்கு எத்தனை வருஷம் குஷ்டரோகம் இருந்துச்சோ தெரியாது, எவ்வளோ நாள் அந்த வேதனையோடு இருந்துருப்பான். எத்தனை வேலைக்காரன் எப்பா வந்துட்டான்ப்பா, உடம்பு நாத்தத்தோடு வந்து நின்ட்டான். ஆனால் கீழ்ப்படியில் என்ன செய்கிறது சொல்ல முடியாமல் இருந்திருப்பான். அவன் அந்த பெருமையிலேருந்து மட்டும் இறங்காமல் போயிருந்திருப்பான்னா அந்த கடுஞ்சொல் அவனுக்கு என்ன ஆகிருக்கும், வியாதியை ரீட்டைன் பண்ணியிருக்கும். அந்த கடுஞ்சொல் விடுறதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் மெதுவான பிரதியுத்தரம். இன்னைக்கு சொல்கிறேன், வேதம் சொல்லுது, எஜமான்களே உங்களுக்கு ஒருத்தர் எஜமான் இருக்கிறாருங்கிறத அறிந்து என்ன செய்யுங்க, கடுஞ்சொல்ல விட்டு விடுங்க. கடுஞ்சொல்ல நாம் விட பார்க்கணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள இது விழுக்கு. கடும் சொற்கள், கணவன் மனைவிக்குள்ள கடுஞ்சொற்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள கடுஞ்சொற்கள், மாமியார் மருமகளுக்குள்ள கடும் சொற்கள் இருக்குல்ல. எனக்கு அன்பான இந்த கடும் சொல் கோபத்தை தான் உண்டாக்கும். ஆனால் மெதுவான பிரதியுத்தரம். இவன் போய் இதே இதை இப்படி சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, யோ நாகமான் உமக்கு என்ன பெரிய கொழுப்பா,
அவர் குளிக்கத்தானே சொன்னார், குளிச்சுக்க வேண்டியதானே, என்ன காசாக கேட்டார், பணமாக கேட்டார், இப்படி பேசலை. தகப்பனே அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னா செய்வே இல்லை. ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னாரே, ஸ்நானம் பண்ணுறது அவசியம் இல்லையா? இந்த வார்த்தை கேட்ட உடனே அவனுக்குள்ள மனசில் வச்சுக்கோ, ஆமாம் அவர் என்ன சொன்னார், ஒரு காசு பிராத ஒரு சின்ன காரியத்தானே செய்ய சொன்னார். இப்போவே நான் இறங்குவேன், என் பெருமையை விட்டு இறங்குவேன், நான்கிற அகந்தையை விட்டு இறங்குவேன், படைத்தலைவன்கிற மமதையை விட்டு இறங்குவேன். இறங்கினா 7 தரம் முங்கினா சுகம் பெற்றான். என கண்பானுள்ளே, ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் சொல்லணும், தீராது வியாதியை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீசனாய் மாற்றுவது லேசான காரியம். தீரலாம் கோமகனை அரியணை ஏற்றுவது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆனா இவனுக்கு அது விளங்கலையே. ஒரே நிமிஷம் போய் இறங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வேலைக்காரன் வந்தா கூட இறங்கி குதிச்சு ஓடியாந்து, ஐயோ என்ன விஷயம், என்ன சுக செய்தியா. அதுக்கு முன்னாடினா பெருமையா போனவன். ஒரு மனுஷனை மாற்றுவது மெதுவான புதியத்தரம், கடுஞ்சொல் அல்ல. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துக்குள்ள இந்த கடுஞ்சொற்கள். அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, என் புருஷன் கத்தியத்துக்கு எறிகிறாரியா. ஏன்? வேலையில் இருந்தேன், டெம்பரவரி வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே அவர் கத்தியே தெரிகிறார். கத்தி எடுத்து தெரிஞ்சாவில் என்ன வந்துடும்? எனக்கு அன்பானுடைய கடும் சொற்களை என்ன செய்யுங்க, மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்து அப்படி நம்மளை பார்த்து கடுமையாக பேச ஆரம்பித்தார்னா நம்ம எத்தனை நிமிஷம் நிற்போம்? அவர் நமக்காக பரிந்து பேசினார். என்ன பேசினார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். யோவான் சொல்றாரு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக என்ன செய்வார்? பரிந்து பேசுவாராம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, மெதுவான பிரதியுத்தரத்தை பிடிச்சுக்கங்க. கடுஞ்சொற்களை என்ன செய்யுங்க? விட்டுருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த ஊழியம் முற்றிலும் பார்வையற்ற மக்கள் மத்தியில் சபை வைத்திருக்கிறோம். எது வரும், ஐயோ அவங்க எதுவும் வேலை பார்ப்பாங்கன்னு இல்லை, அந்த ஆத்துமாக்களும் அழிஞ்சு போயிடக்கூடாதே, அவர்களும் ரட்சிக்கப்படணுமே. ஏன்னா இவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்ல வேலை கிடையாது. அவிசுவாசம் எவ்வளவு செஞ்சாலும் அவிசுவாசம் வந்துடும். ஏன்னா சிவிங்கி தன் தோலை மாற்றக்கூடுமோன்னா இல்லையா? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? அதனால சாதாரணமாக இவங்கள்ட்ட சொல்லிட முடியாது. கேட்டால் சொல்லுவாங்க, எங்களுக்கு 2 கண்ணு தான் போச்சு, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கக்கூடாதா, நல்ல சாப்பாடு இருக்கக்கூடாதா, எங்களுக்கு தேவை சந்திக்கக்கூடாதா, ஆண்டவர் தான் எங்களுக்கு எங்கேயா, இப்படி கேட்குற மக்கள் மத்தியில் தான் இருக்கிறோம். அவர்களும் ரட்சிக்கப்படணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் 4000 ரூபா, ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 ரூபா வந்துடும். கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். பார்வையற்ற மக்கள் திருச்சபையில் எத்தனையோ குறைபாடுகள் உண்டு.
ஏன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கூட 1-2 கட்டணும். ஏன்னா பார்வையில்லாதவங்க, வயதானவங்க இருக்காங்க, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாதவங்க, என்னையும் சேர்த்து கூட சொல்கிறேன். அதில் இன்னும் கட்டி முடிக்கப்பட 1 கட்டியிருக்கோம், ஆனால் அது பத்தலை, இன்னும் 1-2வது கட்டணும். மதுரையில் அதுவும் இல்லை. திருநெல்வேலியாக ஒன்று கட்டியிருக்கோம், மதுரையில் அதுவும் கிடையாது. அதனால் அதை கட்டணும். ஆண்டவர் எழுப்பு தர ஜெபிங்க. தங்குறதுக்கு ஒரு 10 பேர் ஒரு ரூமில் தங்க வேண்டியிருக்கு, ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு அறை கட்டணும், இதுக்காக ஜெபிங்க. பார்வையற்றவங்களுக்கு நான் ஆடியோ வேதாகமம் கொடுக்க ஒவ்வொரு வாரம் சாப்பாடு கொடுத்தா நான் அனுப்புகிறேன். இந்த காரியங்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டிகிட்டு வர்றது கூட வாரம் 4000 ரூபா வாடகை கொடுத்தா கொடுக்குறோம். அப்போ மாதம் என்னாச்சு? 16000. 12 மாதத்துக்கு அந்த 16000 கூட்டி பாருங்க எவ்வளோ காசு. நீங்கள் கேட்பீங்க, ஒரு வேன் வாங்கிட்டா செலவு மிச்சம்ல, யார் எங்களை நம்பி கையெழுத்து போடுவா? கேட்டால் கண்ணுராவுக்கு இது எப்படி கொடுப்பீங்கம்மாங்களே. அரசாங்க வேலை பார்க்குறவங்கள போய் ஒரு கையெழுத்து போடுங்க ரெக்கமெண்டுக்குன்னா கூட யார் தைரியமாக போடுவா? இந்த 16000 கொடுக்கறது சேர்த்து கொடுக்கலாம், நல்லது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் யார் நம்பி செய்வா? என்ன இருந்தாலும் யோசிப்பாங்கள்ல, கண்ணீராக நம்ம பேரில் வந்துடக்கூடாது, பயப்படுவாங்க. ஆண்டவர் தான் அதுக்கு எங்களுக்கு வழி திறக்கணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பேலாம். ஒருவேளை ஐயா எனக்கு வேறு வழியே இல்லைங்க, எங்கள் இதில் பில்லு வைக்கணும் அப்படின்னீங்கன்னா 8438852500 அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் காணிக்கை போட்டு எனக்கு அதனுடைய அந்த காரியத்தை நீங்கள் மெசேஜை அனுப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான காரியத்தை செய்து கொடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தம். அது மட்டும் இல்லை, இல்லையா எனக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு தான் கொடுக்கணும், வேறு அதுக்கு வேண்டாம், எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டுற பணிக்கு நான் கொடுக்கணும்னு சொன்னால் 9442559772 இதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் ஃபோன்பேயில் கூட இருக்கும். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான நாளிலே நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டியது என்ன, விட வேண்டியது என்ன, இதை குறித்து கற்று வருகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் சுவாமி. நாங்கள் கற்றுக்கொண்டதை ஒரு நாள் விட்டு விடாமல் அதை வைத்து மனதில் வைத்து எப்போதும் உங்களுடைய அன்பை நினைவு கூற உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.